ஸோ இன்னைக்கு நம்ம கியூப் பேஸ் பண்ணி ஆன்சர் சொல்றதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் whose hypotenuse is 10 cm and base is 6 cm கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தெரியுது. ஸோ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ஃபார்முலா தெரியும், half into base into height. ஸோ நமக்கு இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏபிசி பார்த்தீங்கன்னா ஹைப்போடனஸ் 10 சென்டிமீட்டர், பேஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், பேஸ் 6 சென்டிமீட்டர், ஹைட் நம்மளுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட் கண்டுபிடிக்கிறது நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ நம்ம ஏபி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கிறதுனால ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் வந்துடும். ஸோ ஏசி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், 10 ஸ்கொயர் மைனஸ் பிசி 6 சென்டிமீட்டர், 6 ஸ்கொயர். இப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 64. ஸோ 100 மைனஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 36 வரும். 6 ஸ்கொயர் 36. ஸோ 100 minus 36 is 64. AB square is equal to 64. இப்போ AB பார்த்தீங்கன்னா root 64. இப்போ AB is equal to 8 centimeter. இந்த கொஸ்டின் மார்க்குனால நம்மளுக்கு ஏபியோட இது வந்து பார்த்தீங்கன்னா 8 centimeter அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ பேஸ் ஹைட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஹாஃப் இன்ட்டு பேஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், 6. இப்போ தான் நம்ம ஏபி கண்டுபிடிச்சோம். ஹைட்டு 8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ என்ன வரும்னா ஹாஃப் இன்ட்டு 8 6 48. இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 24 கிடைக்கும். ஸோ 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 24 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்.